மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்னைக்கு 80வது நாள். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு, PSSM, PMC அனைத்து பிரபல மாஸ்டர்ஸ்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். டியர் மாஸ்டர்ஸ், வாழ்க்கையில எது வேணும்னாலும் மிஸ் பண்ணிக்கலாம். ஆக்சிடென்டலி ஏதாவது மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய நஷ்டம் எதுவும் இல்லை நம்ம. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தியானத்தை நாம கடைபிடிக்கவில்லை என்றால் வாழ்க்கையில சாதிக்க முடியாது எதுவுமே. எந்த விதமான நஷ்டம் என்பது நமக்கு நடக்கும் அப்படின்னா அந்த பிறவியே வேஸ்ட் ஆகி போயிடும். அந்த அளவுக்கு முக்கியமானது நம்முடைய தியானம். தினமும் செய்யணும். நாம் எல்லோரும் நம்முடைய ஆன்ம நிலை எதுவோ அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பிளானிங் எல்லாமே பண்ணி அட்லீஸ்ட் ஒரு படி ஆகட்டும் ஆன்ம நிலை என்பது, முன்னேற்றம் என்பது வரணும் அப்படின்னு சொல்லி நாம் எல்லோரும் வந்திருக்கோம் மாஸ்டர்ஸ். அதற்காகவே இந்த பிறவி. யாரெல்லாம் தமோ குணத்துல இருக்காங்களோ அவங்க ரஜோ குணத்திற்கு வரணும். கடைசி காலத்துல ஒரு பிறவில கடைசி காலத்துல அட்லீஸ்ட் ரஜோ குணத்துல வரணும். அவங்க வரும்போது தமோ குணத்துல இருக்கும்போது ரஜோ குணத்துக்கு போகணும். நாம் ஆல்ரெடி ரஜோ குணத்துல இருக்கிறோம் அப்படின்னா சாத்விக குணத்திற்கு வரணும். ஆல்ரெடி சாத்விக குணத்துல இருக்கிறோம் அப்படின்னா நிர்குணத்துக்கு வரணும். இந்த நிர்குணத்துக்கு வரணும் அப்படின்றது தான் நம்முடைய ஆன்மாவோட பிளான். இப்படி மாற்றங்கள் என்பது வரணும் அப்படின்னா, ஆன்ம முன்னேற்றம் என்பது வரணும் அப்படின்னா தியானம் என்பது மிக முக்கியம். தியானம் இல்லாம இருக்கிற இடத்துலயே இருக்கும்படியே அப்படியே இருப்போம். எந்த முன்னேற்றமும் இருக்காது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய இலட்சியங்கள் நாமே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி இருப்போம் மாஸ்டர்ஸ். ஒவ்வொரு பிறவிலையும் சின்ன பாடங்களாகட்டும் பெரிய பாடங்களாகட்டும் கத்துக்கிறதுக்காகவே வந்திருக்கிறோம். சில பிறவிகள் எல்லாமே நம்முடைய லர்னிங்காக, சில பிறவிகள் எல்லாமே மற்றவர்களுக்கு எல்லாருக்குமே கற்றுக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கும். அந்த மாதிரி பிறவிதான் இந்த பிறவி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கடந்த பிறவியில எத்தனையோ பாடங்கள் எல்லாமே நாம் எல்லோரும் கத்திட்டோம் ஆல்ரெடி. இப்போ தினமும் தியானம் பண்ணி இந்த பிறவில நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கிறோம். அப்படி 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு சயின்ஸோ சோஷியலோ மேத்தமேட்டிக்ஸோ சிவில் இன்ஜினியரிங்கோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கோ அந்த வகையானது கிடையாது. ஆன்ம முன்னேற்றத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு, ஒரு பாடம் நாம் எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம். ஆன்ம முன்னேற்றத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயம் எது அப்படின்னா தியானம். அந்த தியானத்தை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறோம். அந்த மாதிரி வந்திருக்கிறவங்க தான் பிரமிட் மாஸ்டர்ஸ்கள். நாம் எல்லோரும் பிரமிட் மாஸ்டர்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்காக நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் மிக்க முக்கியமானது. இந்த செயல்கள் எல்லாமே நம்ம பண்ணிட்ட மேல உலகத்திற்கு இந்த உடலை விட்டு போகும்போது எவ்வளவு திருப்தியாக இருக்குமோ, அந்த திருப்தியை பெறணும் என்றால் நாம கொண்டு வந்திருக்கும் அனைத்து செயல்களும் செய்யணும். செயல்கள் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாம அந்த திருப்தி என்பது வராது. மேல உலகங்களுக்கு போனதுக்கு அப்புறம் மிக்க மகிழ்ச்சியாக ஃபீல் ஆகிறோம். எதற்காக ஃபீல் ஆகணும்? அந்த மகிழ்ச்சி எதுக்காக அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை நல்லபடியா இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கையில் சரியான முடிவுகள் எல்லாமே எடுத்துள்ளேன், எத்தனை தியாகங்கள் செஞ்சு வந்திருக்கிறேன், எத்தனை கஷ்டமான சூழ்நிலைகள் எல்லாமே பொறுமையுடன் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன், நான் தற்கொலை பண்ணல, நான் யாருனுமே கொலை பண்ணல, இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் புத்தியுடன் வாழ்க்கை வாழ்ந்தேன், இத்தனை கஷ்டங்கள் எல்லாமே வந்தாலும் சரி, இத்தனை கஷ்டம் கொடுக்கிற மனிதர்கள் என் சுற்றமே இருந்தாலும் நான் அவரை எதுவுமே செய்யல, அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து மதிப்பு கொடுத்து என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான குறிக்கோள் எதுவோ அதுவே நான் பண்ணேன், மீறி எதுவுமே செய்யவில்லை அப்படின்னு சொல்லி மிக்க பெருமையா நாம் எல்லோரும் சொல்லிக்கிறோம் மேல உலகங்களுக்கு போய். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மற்றவர்களுக்கு ஆன்ம ஞானம் சொல்லி கொடுக்கிறதாரு யாரெல்லாமோ அவருக்கு கஷ்டங்கள் இல்லாம இல்லை, நஷ்டங்கள் வராத மாதிரி கிடையாது. மானம் அவமானம்
எது இருந்தாலும் சரி, அவர் எல்லோரும் என்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான நோக்கம் எதுவோ அது செய்யறதுக்காகவே வந்திருக்கிறேன், இது எல்லாமே ஒரு டெஸ்ட் எனக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு அவருடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணி இந்த பௌதிக உடல் விட்டுட்டு மேல உலகங்களுக்கு போவாங்க மாஸ்டர்ஸ். அந்த வகையான வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக நாம வந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்றதுக்கு அப்புறம் நாம இங்க ஒரு நொடி நேரம் கூட இருக்க முடியாது, இருக்க மாட்டோம். இன்னும் நம்முடைய சுவாசம் இருக்கிறது இந்த உடல்ல, இன்னும் நமக்கு இந்த உடல் நம்ம கையிலேயே இருக்கு அப்படின்னா நம்முடைய செயல்கள், நம்முடைய வேலைகள் இன்னும் கம்ப்ளீட் ஆகல அப்படின்னு சொல்லி அர்த்தம். யாரெல்லாம் இந்த பிறவி கம்ப்ளீட் பண்ணுவாங்களோ, யாரெல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாமே செய்ய வேண்டியது எல்லாமே செய்து ரெடி ஆயிருப்பாங்களோ, சில மகான்களுக்கு நம்ம எதிராகும் போதாகட்டும், இல்ல அவர்களுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும் போதாகட்டும், அவரு கம்ப்ளீட்டா கிளீனா சொல்லுவாங்க, உன்னுடைய செயல்கள் எல்லாமே உடைந்து விட்டது, நீங்க இன்னும் இந்த பிறவியை ஸ்டாப் பண்ணலாம், இன்னும் கிளம்பலாம் நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த உலகமே ஒரு மேடை, நாம் எல்லோரும் இங்கே வந்திருக்கும் ஒரு பாத்திரங்கள் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே. அந்த பாத்திரம் முடிந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மேடை மேல இருக்க வேண்டிய அவசியம் நாம இல்லை. அந்த மாதிரி அவங்க அது செக் பண்ணுவாங்க மகான்கள் எல்லாருமே. ஒரு கமெடியன் இருப்பாங்க மூவில, காமெடி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேடை மேல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. யுத்தத்துல ஹீரோ ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா வில்லன் அங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. படமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த தியேட்டர்ல நாம உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி மேடை மேல ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னா அந்த மகான்களுக்கு எல்லாமே தெரியுது. அவங்க பார்த்துட்டு உன்னுடைய பாத்திரம் முடிந்து விட்டது, நீங்க இன்னும் போலாம், மேடை விட்டு மேல உலகத்திற்கு போலாம் நீங்க அப்படின்ட்டு சொல்ல முடியும். அவர் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஆன்மா ஞானம் என்பது அந்த அளவுக்கு வளர்ச்சி என்பது வந்திருக்கும் அவரு. அதற்கு தான் அவரு மகான்கள். அவரு மகானா இருக்கும் போது நாம யாரு? நான் வெண்டைக்காயா, கத்திரிக்காயா, இல்ல வாழைக்காயா? எதுவுமே கிடையாது. நாமும் அந்த மாதிரி ஆக வேண்டிய ஒரு ஆன்மாக்கள். அதற்கு தேவையான தியானம் என்பது நாம் எல்லோரும் பண்ண வேண்டும் மாஸ்டர்ஸ். நாம் எல்லோரும் தியானம் எல்லாம் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் எல்லாமே செய்து நம்முடைய பாடங்கள் எல்லாமே கத்துக்கிட்டு 4 பேருக்கு எல்லாமே சொல்லி கொடுக்க வேண்டிய பாடங்கள் எல்லாமே சொல்றதுக்கு அப்புறம் மேல உலகத்துக்கு போகும்போது திரும்பி நாம இங்கே இந்த உலகத்திற்கு வர வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. மேல உலகங்கள்ல என்ன பண்றோம்? ஒரு டீச்சர் ஆயிட்டும் 10,000 பேருக்காகட்டும், 1,00,000 பேருக்காகட்டும், 1 கோடி மக்களுக்காகட்டும் நாம சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த ஆன்ம ஞானம் நாம் எல்லோரும் ஆசிரியர்களாக ஆகிறோம். We have become infinite souls. இந்த விதமான நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் மேல உலகங்கள்ல நாம் எல்லோரும் அந்த காஸ்மிக் கவர்மெண்ட்ல ஒரு மெம்பராக நாம அங்கே வேலை செய்ய ஆரம்பிப்போம். எந்த நாட்டுல யாருக்கு என்ன சொல்லணும், எந்த நாட்டுல எந்த இடையில ஒரு மனித குலம் என்பது இருக்கணும், ஒரு விலங்கு குலம் என்பது இருக்கணும், ஒரு தாவரங்கள் எங்கே இருக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே நாம டெசிஷன் மேக்கர்ஸ் ஆகிறோம். அதுதான் மை டியர் மாஸ்டர்ஸ் நம்முடைய நெக்ஸ்ட் நிலை. அதற்கு நாம் எல்லோரும் தினமும் தியானம் பண்ணணும், சுவாத்தியாயம் பண்ணணும், சத்சங்கம் பண்ணணும். அப்போதான் நம்முடைய ஆன்ம வளர்ச்சி என்பது நல்லபடியா ஆக்கி நாம் எல்லோரும் இந்த பூலகத்துக்கு வந்த ஒரு கடவுள்மார்கள் என்ற ஒரு உணர்வு நமக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கிருந்த போனும் மாஸ்டர்ஸ். அப்போது வரைக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எந்த விதமான சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அது எல்லாமே ஒரு சைடு பிசினஸ் மாதிரி இருக்கும். மெயின் பிசினஸ் நம்முடையது எது? எல்லாருக்குமே தியானம் சொல்லி கொடுக்கறது, நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நாம பண்றது. அந்த மாதிரியான வாழ்க்கை என்பது நாம் எல்லோரும் வாழணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.